ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், உலகின் பல நாடுகள் இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பு மிசைலான பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பிரம்மோஸ் மிசைல் ஏற்றுமதி குறித்து பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் CEO அதுல் ராணே அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை வெளியிட்டிருக்காரு. அது என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பிலிப்பைன் நாட்டிற்கு அடுத்து மேலும் ஒரு தெற்காசிய நாடு இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைலை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எந்த நாடு இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைலை வாங்க போறாங்க, இந்த மிசைல்களை எதற்காக அந்த நாடு பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா ராக்கெட் போர்ஸ் படையணியை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ராக்கெட் போர்ஸ் படையணியில என்ன மாதிரியான மிசைல்களை இந்தியா பயன்படுத்த போறாங்க, எதற்காக ராக்கெட் போர்ஸ் படையணியை இந்தியா உருவாக்குறாங்க, இந்தியா ராக்கெட் போர்ஸ் படையணியை உருவாக்குனா இந்திய படையின் வலிமை எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், ஏர்பஸ் நிறுவனம் இந்திய விமானப்படைக்கு C295 விமானங்களை டெலிவரி செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. C295 விமானத்தை இந்திய விமானப்படை எதற்காக வாங்குறாங்க, அந்த விமானத்தோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்தில் பேட்டியளித்த பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் CEO அதுல் ராணே அவர்கள் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு உலகின் பல நாடுகள் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் மிசைல்களை பல நாடுகள் வாங்குவதற்கு விருப்பம் தெரிவித்தாலும் இந்தியா மற்றும் ரஷ்யாவுடைய நட்பு நாடுகளுக்கு மட்டுமே பிரம்மோஸ் மிசைல்களை நாங்க ஏற்றுமதி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தற்போதைய நிலையில் பிரம்மோஸ் மிசைலுக்கு நிகரான ஒரு மிசைல் உலகில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரம்மோஸ் மிசைலோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் அந்த மிசைலோட வேகம். இதன் காரணமா உலகில் உள்ள எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இந்த மிசைல்களை தடுக்க முடியாது. பிரம்மோஸ் மிசைல ஒரு யூனிவர்சல் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் பிரம்மோஸ் மிசைல தரை, ஆகாயம், போர்க்கப்பல்கள், சப்மரின் போன்ற பல பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து லான்ச் செய்தாலும் லான்ச் செய்யப்படும் மிசைல் ஒரே வகையான மிசைல் தான். இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து கடந்த 20 வருடங்களா பிரம்மோஸ் மிசைல்களை டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. முதல்ல பிரம்மோஸ் மிசைல இரு நாடுகளும் லான்ச் செய்யும் பொழுது மிசைலோட ரேஞ்ச் வெறும் 290 கிலோமீட்டர் தான். ஆனா தற்போது மிசைல்கள்ல பல மாடிஃபிகேஷன்ஸ் செஞ்சு மிசைலோட ரேஞ்ச 400 கிலோமீட்டர் அதிகரிச்சிருக்காங்க. பிரம்மோஸ் மிசைல்னால மாக் 2.8 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமா சென்று இந்த மிசைல்கள் தாக்கும். பிரம்மோஸ் மிசைல்களை பிரத்யேகமா ஹை வேல்யூ டார்கெட்டுகளான போர்க்கப்பல்கள், லேண்ட் பேஸ் கமாண்ட் சென்டர்கள், பங்கர்கள் போன்றவற்றை தாக்கி அழிப்பதற்காக உருவாக்கியிருக்காங்க. பிரம்மோஸ் மிசைல சவுத் ஈஸ்ட் ஏசியா, மிடில் ஈஸ்ட், லாட்டின் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா போன்ற இடங்கள்ல உள்ள பல்வேறு நாடுகள் வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்துல பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து 375 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கியிருக்காங்க. இதனை தொடர்ந்து இந்தோனேஷியாவும் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைல்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பிரம்மோஸ் மிசைல்களை இந்தோனேஷியாவுக்கு விற்பனை செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாகவும் மிசைலோட விலை, எவ்வளவு மிசைல்களை இந்தியாவிடமிருந்து வாங்குவது போன்ற அனைத்து விஷயங்களும் பேசி முடிக்கப்பட்டு விட்டதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தோனேஷியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒப்புதல் கொடுத்தவுடன் இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையே பிரம்மோஸ் மிசைல்களை விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும். இந்தோனேஷியா இந்தியாவிடமிருந்து ஷோர் பேஸ் ஆன்டி ஷிப் மிசைல்களை வாங்க போறாங்க. இந்தோனேஷியா பிரம்மோஸ் மிசைல்களை கொண்டு தனது கடல் எல்லைக்குள் நுழையும் எதிரி போர்க்கப்பல்களை கடற்கரையில் இருந்து தாக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த வருடத்தோட இறுதிக்குள் இந்தோனேஷியா பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 200 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பிரம்மோஸ் மிசைல்களை இந்தியாவிடமிருந்து இந்தோனேஷியா வாங்க போறாங்க. இது பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து வாங்கிய மிசைல்கள் எண்ணிக்கையை விட குறைவானதுதான். ஆனா வரும் காலத்துல இந்தோனேஷியா இன்னும் அதிகமான பிரம்மோஸ் மிசைல்களை வாங்க இருப்பதா சொல்லப்படுது. சீனா எப்படி இந்தியாவின் அண்டை நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேசுக்கு
ஆயுதங்களை ஏற்றுமதி செய்றாங்களோ அதே போன்று சீனாவுக்கு அருகில் உள்ள தெற்காசிய நாடுகளுக்கு இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை ஏற்றுமதி செய்றாங்க. 2025 வருடத்துக்குள் 2 முதல் 3 தெற்காசிய நாடுகள் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. லாட்டின் அமெரிக்கால பிரம்மோஸ் மிசைல்களுக்கு அதிக வரவேற்பு இருக்கு. குறிப்பா பிரேசில், அர்ஜென்டினா போன்ற நாடுகள் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு அதிக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இந்திய அரசாங்கம் 2025 வருடத்துக்குள் 5 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனா தற்போது பிரம்மோஸ் மிசைல்களோட ஆர்டர்களை பார்க்கும் பொழுது இந்த இலக்கை மிக எளிதா இந்தியா கடந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இரண்டாவது அப்டேட், இந்தியா தன்னுடைய முப்படைகளுக்கு அடுத்து 4வதா ராக்கெட் போர்ஸ் அப்படிங்கிற ஒரு படையணியை உருவாக்குவதற்கு சமீப காலமா அதிக முயற்சி எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. ராக்கெட் போர்ஸ் படையணியை உருவாக்குவதற்கான கிரவுண்ட் ஒர்க்க இந்தியா வேகமா செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா ராக்கெட் போர்ஸ் படையணியை உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம் தன்னுடைய அணு ஆயுத தாக்கும் திறனை அதிகரிப்பதற்கும் கன்வென்ஷனல் மிசைல்களை பயன்படுத்தி லாங் மற்றும் மீடியம் ரேஞ்சில் உள்ள டார்கெட்டுகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் திறனையும் அதிகரிப்பதற்கு இந்தியா இந்த ராக்கெட் போர்ஸ் படையணியை உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவுடைய ராக்கெட் போர்ஸ் படையணியில் கன்வென்ஷனல் மற்றும் அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தும் பாலஸ்டிக் மற்றும் குரூஸ் மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. கடந்த 20 வருடங்களா அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தும் இன்டர்கான்டினென்டல் பாலஸ்டிக் மிசைலை உருவாக்குறதுல இந்தியா பல மடங்கு முன்னேறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஷார்ட் மற்றும் மீடியம் ரேஞ்ச் மிசைல்களை டெவலப் செய்யறதுலயும் இந்தியா அதிவேகமா வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல இந்திய ராணுவத்திற்காக கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட பிரளய் டாக்டிக்கல் பாலஸ்டிக் மிசைல்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த மிசைல்களை பிரத்யேகமா சீன எல்லையில் நிலைநிறுத்துவதற்காக இந்தியா வாங்குறாங்க. பிரளய் மிசைல்கள் ஒரு மொபைல் பிளாட்ஃபார்ம்ல இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த மிசைல்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். பிரளய் டாக்டிக்கல் பாலஸ்டிக் மிசைல்கள்னால கன்வென்ஷனல் மற்றும் அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்த முடியும். பிரளய் மிசைல்கள்ல அட்வான்ஸ் கைடிங் சிஸ்டங்கள் இருக்கு. இதனால இந்த மிசைல்கள் இலக்கை மிக துல்லியமா தாக்கும். பிரளய் மிசைல்கள் இந்திய படையில் ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளேயரா செயல்பட போகுது. இருந்தாலும் சமீபத்தில் நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் பல படிப்பினைகளை இந்தியாவுக்கு தந்திருக்கு. அதுல குறிப்பா நீண்ட நாள் நடக்கும் யுத்தங்கள்ல பிரளய் மற்றும் பிரம்மோஸ் மிசைல்களை அதிகமா பயன்படுத்த முடியாது. அப்படி யுத்தத்தோட தொடக்கத்துல அதிகமா பிரம்மோஸ் மற்றும் பிரளய் மிசைல்களை பயன்படுத்திட்டோம்னா அந்த மிசைல்களை திருப்பி தயாரிக்கிறதுக்கு அதிக நாட்கள் எடுக்கும். அதனால பிரளய் மற்றும் பிரம்மோஸ் மிசைல்களை ஹை வேல்யூ டார்கெட்டுகளை தாக்குவதற்கு மட்டுமே இந்தியா பயன்படுத்தணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியாவுடைய ராக்கெட் போர்ஸ் படையணியில விலை குறைவான ஆனா அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரவுண்ட் லான்ச் க்ரூஸ் மிசைல்களை ஆயிரக்கணக்கில் தயாரித்து படையில் இணைக்கணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. கிரவுண்ட் லான்ச் க்ரூஸ் மிசைல்களை உருவாக்குறதுக்கு 4 முதல் 5 ப்ராஜெக்டுகளை இந்தியா உடனே தொடங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுடைய ராக்கெட் போர்ஸ் படையணியில இணைக்கப்பட உள்ள கிரவுண்ட் லான்ச் க்ரூஸ் மிசைல்கள் 500 முதல் 2000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட வேண்டும். இந்த கிரவுண்ட் லான்ச் க்ரூஸ் மிசைல்கள் இந்திய படையினருக்கு அதிக எண்ணிக்கையில தேவைப்படுது. இதனால இந்திய தனியார் நிறுவனங்களை இந்த மிசைல்களை தயாரிப்பதற்கு ஊக்குவிக்கணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. மூன்றாவது அப்டேட், இந்தியா தன்னுடைய முப்படைகளை நவீனப்படுத்துவதற்கு பல திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்திய விமானப்படையை நவீனப்படுத்துவதற்கும் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருது. குறிப்பா இந்திய விமானப்படையில C295 விமானங்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்த C295 விமானங்களை ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து இந்தியா வாங்க போறாங்க. இந்திய விமானப்படைக்கு கிட்டத்தட்ட 56க்கும் மேற்பட்ட C295 விமானங்கள் வாங்கப்பட உள்ளது. இந்த 56 விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் ஏர்பஸ் மற்றும் இந்திய அரசாங்கத்திற்கிடையே சமீபத்தில் தான் கையெழுத்திடப்பட்டது. இந்திய படையில் இணைய உள்ள C295 விமானங்களை டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் மற்றும் ஏர்பஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் நிறுவனமும் இணைந்து இந்தியாவிலே தயாரிக்கிறாங்க. C295 விமானங்கள் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ஆவ்ரோ விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. C295 விமானங்கள்னால 9250 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை எடுத்து செல்ல முடியும். இந்த விமானங்களால் தொடர்ந்து 5000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். C295 விமானங்களை பயன்படுத்தி அதிக எண்ணிக்கையிலான வீரர்களை ஒரு இடத்திலிருந்து
இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்து டிப்ளாய் செய்ய முடியும். C-295 விமானங்களை எதிரிகளின் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கு செல்ஃப் ப்ரொடெக்டட் சூட், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் போன்ற சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விமானத்துல அதிநவீன வெதர் ரடார் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. C-295 விமானங்களை இந்திய விமானப்படையில் இணைப்பதன் மூலம் இந்திய விமானப்படையின் டிரான்ஸ்போர்ட் கேப்பபிலிட்டியில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இந்த விமானங்கள் முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்படுறதுனால இந்தியன் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த விமானத்தை இயக்குறதுக்கு 2 பிரெட் அண்ட் விட்னி கனடா PW127G டர்போ பாப் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த விமானத்துல ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 6 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. C-295 விமானங்கள்னால அதிகபட்சமா 13,500 ஃபீட் உயரத்துல பறக்க முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த விமானத்துல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.